ஒரு மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு சொல்லலாம். கடந்த 5 வருட காலமாக நிறைய ப்ரோக்ராம் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று நிறைய பேருக்கு வெறுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் சொல்ல போறாங்க, கடைசியிலே ட்ரைனிங் போட்டு ட்ரைனிங் வச்சே கொள்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது கண்டிப்பா ட்ரைனிங் இல்லைங்க. நீங்க மைண்ட்ல இருந்து வெளியில் வந்தோம்னா இது முழுக்க இது முடிச்சோடனே கண்டிப்பா நீங்க ப்ரொடக்ஷன் எவ்வளவு எடுக்க போறீங்க யாரும் கேட்க போறது இல்லை. உங்க எஃபிஷியன்சி எவ்வளவு கூட்ட போறீங்க யாரும் கேட்க போறது இல்லை. இது முழுக்க நம்மளுடைய ஹெல்த் சம்பந்தமான ஒரு பயிற்சி தான். நம்மளுடைய ஹெல்த்தை நாம எப்படி பார்த்துக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு மிக அருமையான ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக சார் வந்திருக்கிறாங்க. சாரோட பேர் வந்து மகி ராமலிங்கம் அப்படின்னு சொல்லலாம். அவரை வரவேற்பதில் முக்கிய மகிழ்ச்சி. அவர் வந்து அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட். சரிங்களா? இப்பவே உங்களுடைய பெயின் இருந்தாலும் உடனே இங்கேயே ரிலீவ் பண்ணி போன அளவுக்கு அவனால முடியும். அந்த அளவுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் காலை காட்டியாரு. எல்லாத்துக்கும் எனக்கு கால் வலிக்கு சார் காமிச்சுன்னு காமிக்கிறாங்க. ஸோ இதை வந்து நிறைய பேர் பயன்படணும் அப்படிங்கிற வண்ணத்துல தான் நான் வந்து என்னோட உரையை கொடுக்கக்கூடிய மொத்தம் 2 பேர் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் முடிஞ்ச அளவு எத்தனை பேர் பயன்படலாம். உண்மையிலே ஒருத்தரோட ஸ்டாஃப்ல நிறைய பேர் படிச்சுட்டு நிறைய ஸ்டாஃப் வந்து உட்காந்துட்டாங்க. ரொம்ப எதிர்பார்க்கும் சார் தான் சொல்லியிருந்தோம். இது வந்து வாலண்டியர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். கம்பல்சரி யாரும் கிடையாது. அவங்களே வந்து அவங்க ஹெல்த்தை யாரு பாத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களோ அவங்க வரலாம் இல்லையா? அவங்க ஹெல்த் அவங்க தான் பாத்துக்கணும். இதை அறிமுகப்படுத்தியது நமக்கு எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அட்வொகேட் கிருஷ்ண மதுமிதா அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் டு அவங்க. ஏன்னா நமக்கு 5 வருஷமா அட்வொகேட்டா வந்து என்ஜிஓ அப்படிங்கிற அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கதான் கேட்டாங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ எனக்கு கிடைச்ச அந்த பலனை நான் வந்து எங்களுடைய தொழிலாளர்களுக்கும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். இது ஆப்ஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை, தயங்க வேண்டிய அவசியமே இல்லை, இம்மீடியட்டா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணோம். அவங்க கேட்டதை உடனே சரின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து வண்டி எடுத்து நமக்கு டைம் ஒதுக்கி இங்க நமக்காக வந்திருக்கும் சார் அவர்களுக்கு மனதார நம்ம அனைவரும் சார்பாக பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்க பண்ணியிருக்கிற வீடியோஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் பேசி போது டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. அந்த டயத்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்படிங்கிறனால அதுல இருக்கிறத வச்சு நான் விருப்பம் பேசினா எனக்கே 1 மணி நேரம் ஆகும். ஸோ அதனால வேல்யூபிள் டைம் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள மிக அருமையான விஷயங்கள், எவ்வளவு விஷயங்கள் அவங்க கேட்டதுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்கிட்ட நிறைய இருக்கு, அட்டன் பண்றவங்களை வச்சுதான் என்கிட்ட இருந்து வெளியே வரும். சரிங்களா? உங்களுடைய ரிசீவருடைய அந்த எண்ணங்களை வைத்துதான் ப்ரொவைடருடைய எழுதல். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு நம்ம ஒத்துழைத்து அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறத நம்ம மனமகிழ்ச்சியா ரிட்டர்ன் பண்ணிட்டே இருந்தோம்னா ஸோ நமக்கான நிறைய விஷயங்கள் அவர்களிடம் இருக்கிற விஷயங்களே நம்மளோட மனமகிழ்ச்சி ஷேர் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஸோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிற ஒரே விஷயம் தான் அந்த பாட்டுக்கு அந்த இது இருக்கும், வீடும் அது இருக்கும், வேலைகள் அது இருக்கும், டிபார்ட்மெண்ட் அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம மைண்ட்ல அரைக்குறைவா போட்டு வந்துட்டே போகும்போது எந்த ஏழை போடணும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்தெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. சரிங்களா? இருந்தாலும் பிச்சு எரிஞ்சு இந்த காம்பவுண்ட் வெளியில போட்டுருங்க. அப்புறமே பாத்துக்கலாம். அதனால வர பிரச்சனையை நம்ம சந்திச்சுப்போம். சரிங்களா? இப்போ இது வந்து ஏன்னா ஊசி ஏத்தல, தானி கொடுக்கல, அப்படி கொடுத்துருக்காங்களா? இல்ல, மைண்ட் வழியா அவங்களை உள்ள செலுத்தணும். இப்ப அவங்க பேசுற வார்த்தைகள் உங்களுடைய எண்ணங்கள் வழியா தான் உங்களுடைய பிளட்டுக்கு ஏத்தணும். அப்படின்னா என்ன ஃப்ரீயா இருக்கணும், மனசும் அறிவும் 0 ஆகி உட்காந்துருக்கணும். ஆல்ரெடி எனக்கு இதெல்லாம் தெரியுமே, நான் சித்தால நான் நிறைய கோர்ஸே படிச்சிருக்கேன், நான் போய் யோகா எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல உட்கார்ந்து வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து என்ன வருதுங்கிறது நமக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து நமக்கு இந்த விஷயத்துல நம்ம என்னவா இருக்கோம், 0 தான். சோ இவங்க கொடுக்கப்பட்ட அந்த இன்புட்டை நம்மளுடைய பிளட்ல ஏத்திக்கிட்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான். இந்த ஒரு 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட தூங்குறோம்னு வச்சுக்குவோம். சரிங்களா? சோ நம்மளுடைய மென்டலி அதுல இருந்து வெளியில வந்துட்டு, ஏன்னா நிறைய விஷயங்கள் கொடுக்க அது நமக்கு உள்ள போகாததுக்கு மெயின் காரணம் நம்ம மைண்ட்ல வேற ஏதோ ஓடிட்டே இருக்கு, அதோட இதை செஞ்சுட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா எஃபெக்டஸ் இல்லை.
வடிவல் சார் சொன்ன மாதிரி தான் ஆப்ரேஷன்லாம் சக்சஸ் ஆகுது, பேஷண்ட் தான் என்ன ஆயிடுறாங்க, இதாயிடும். ஸோ ரெண்டும் உயிரோட இருக்கணும் அப்படின்னா தயவு செய்து ஒரு ரெக்வஸ்ட் பண்றது, இந்த ஒரு 1.5 மணி நேரம் முழு கான்சன்ட்ரேஷன் வச்சு அவரோடு சேர்ந்து பயணித்தால் ஆயிரக்கணக்கான பேர் இவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டாக்டரா மாறிட்டாங்க. நிறைய பேர் நீங்க ஒண்ணுமே வேண்டாம், இவங்கிட்ட நீங்க கதை கேட்டீங்கன்னா 1.5 மணி நேரம் அழகா உங்களுக்கு சொல்லும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய விஷயங்கள் இவங்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து இவங்க நிறைய சொல்றாங்கன்னா அவர் எப்படி சொல்றாருன்னு நமக்கு வந்து சொல்லவே வேண்டாம். சரிங்களா, அந்த சந்தர்ப்பத்தை நம்ம அருமையா பயன்படுத்துவோம்னு சொல்லி உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு ப்ரோக்ராம்ல போலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி மதுமிதா மேடத்தை ஒரு பேசிட்டு அவர் வரலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம் அனைவருக்கும். தெரியும் இங்க ஒரு வருஷம் முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்ல இருந்திருப்பேன், இப்போ எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க, உங்களுக்கு என்னாச்சு மேடம் சொல்லிட்டு. ஒரே வார்த்தை தான், அப்ப நான் எப்படி இருந்தேன்னு தெரியாது, ஆனா இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அது முழுமையான காரணம் வந்து இயற்கை வாழ்வியல் நோக்கிய வழிகாட்டு நெறிகள் வந்து எனக்கு வந்து சார் கொடுத்ததும் அவர்கிட்ட பயின்ற மாணவர்கள் மூலமா கிடைச்சதும் தான். சரி, அது என்னென்ன அப்படின்றது வந்து நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷமும் பொன்னான நிமிஷமா உங்க கவனங்கள் முழுமையா இந்த இடத்துல வச்சு உள்வாங்குங்க. எதையுமே யோசிக்காதீங்க, நோட்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க. முழுமையா அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும், அடுத்த சந்தேகங்களே வராது. முழுமையா உள்வாங்குங்க. சரியா? தேங்க்யூ. வாழ்வோம் வளத்துடன். சொல்லுங்க. ஆமாம், வளத்தோட வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமாகவும் இருக்கணும், அப்போதான் வளமாக வாழ முடியும். ஆமாம். முதற்கண் ராம்கோ குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நிர்வாகிகளுக்கும் எஸ்பெஷலி நம் ஹெச்ஆர் மேனேஜர் முருகன் ஐயா அவர்களுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு ஆணிவேராக இருக்கிற கிருஷ்ண மதுமிதா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதை ஆர்வமோடு செவிசாய்க்க தயாராக இருக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏதோ ஒன்று மாறிடுச்சு. ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம சிந்திக்க போற விஷயம் ஆரோக்கியம் அவர் விருப்பம். ஆரோக்கியம் வந்து யாரோட விருப்பங்க? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நானா இல்லை இன்னொருத்தர் நினைக்கணுமா? நம்ம தான் நினைக்கணும். ஆமாம், அப்போ இது நம்மளுடைய விருப்பம். அதனால நீங்கள் ஹெல்த் இஸ் யுவர் ஓன் சாய்ஸ். நாங்கள் கம்பலெல்லாம் பண்ண மாட்டோம், ஏன்னா இந்த சப்ஜெக்ட் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன். என்னன்னா, முதல்ல ஆரோக்கியம்னா என்ன? ஆரோக்கியங்கிறது உடல் அளவில், மனதளவில், சோசியல் அளவில் நம்ம எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருந்தால் ஆரோக்கியம். இதுவே இன்னும் வித்தியாசமாக சொல்லணும்னா எந்தூசியாட்டிக் டு ஒர்க், கம்பேஷனேட் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வேலை செய்கிறதுல ஒரு நல்லா, என்ன சார் கம்பெனியில் வந்து தான் வேலை செய்ய சொல்கிறீங்களே திருப்பி அப்படின்னு நினைக்காதீங்க. வேலை செய்யறதுல ஊக்கமாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா அர்த்தம். நானும் உங்கள் மாதிரி கம்பெனியில் வந்து 20 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். சவுத் இந்தியா விஸ்கோஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? சிறுமுகை, எஸ், அங்கே நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 87 2003 வரைக்கும், அது க்ளோஸ் பண்ணுற வரைக்கும். க்ளோஸ் பண்ணிட்டு தான் வெளியே வந்தோம். அப்போ எந்தூசியாட்டிக் டு ஒர்க், என்னோட ஷிப்டில் ப்ரொடக்ஷன் ரீச் இருக்கும், அதிகமாக இருக்கும். அதிக ரீச் பண்ணுறது நம்ம ஷிப்டாக இருக்கும். ஸோ அப்போது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் தான் அடையாளம். அப்போ நீங்கள் எந்தூசியாட்டிக் டு ஒர்க்குன்னா உங்ககிட்ட எனர்ஜி இருந்தால் தானே எந்தூசியாட்டிக்காக இருக்க முடியும். அப்போது இதுதான் ஆரோக்கியத்துக்கு வரைமுறை. அதுக்கு என்ன? நல்லா சாப்பிடணும், நல்லா தேவைப்படும் போது தண்ணி குடிக்கணும், தேவைப்படும் போது ஓய்வு எடுக்கணும், தேவைப்படும் போது தூங்கணும், நல்லா யூரின் போகணும், மோஷன் போகணும், ஹாப்பியாக இருக்கணும். இதுதானே ஆரோக்கியத்துக்கு வரைமுறை. சரி, இதுக்கு நாம இன்னைக்கு என்ன நம்புறோம்னா, யாரோ ஒருத்தர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துடுவாங்கன்னு நம்புறோம். உண்மைதானே? இருக்கிற வரைக்கும் சம்பாதிப்போம், சம்பாதிச்சுட்டு
ஆரோக்கியத்தை எங்கேயாவது காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறோம். சரி, அப்படி காசு கொடுத்து வாங்குற பொருள் எப்படி இருக்குன்னு நான் இப்போ விளக்குறேன். டாக்டர் கிட்ட போவோம். ஹூ இஸ் டாக்டர்? டாக்டர் ஒன் ஹூ எஜுகேட் த சொசைட்டி நாட் டு பிகம் சிக். ஒரு மருத்துவன் என்பவன் இந்த சமுதாயத்தில் நோயில்லாமல் இருப்பதற்கு எந்த வழியை சரியாக சொல்லிக் கொடுப்பாரோ அவர் தான் மருத்துவர். அப்படித்தானே? நீங்க முதல் ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, ஒரு கேபின்ல போய் உட்காடுறீங்க. டாக்டர் கேபின்ல போறதுக்கு முன்னாடி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமேல் இந்த ஆள்கிட்ட போயிட்டேன்னா நமக்கு எல்லா வழியும் சொல்லி கொடுத்துட்டு வர்றேன், இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைப்பீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் போய் கொஞ்ச நாள் ஆனா மறந்து போயிட போறோம், அது வேற விஷயம். ஏன்னா உண்மையில தெரிஞ்சு வச்சுல. ஆனா தி ஃபர்ஸ்ட் விசிட் எப்படி இருக்கும்? இன்னையோட என்னோட பிரச்சனை சால்வ் ஆக போகுது, ஐ எம் கோயிங் டு கெட் வெரி கிளியர் பாத் அபவுட் ஹெல்த் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வருமா வராதான்? ஆமா. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரிஸ்கிரிப்ஷனு, ட்ரக்கு, டெஸ்ட்டு, அலைச்சல், இதுதான். சரி, அடுத்தது ட்ரக், அதாவது மெடிசன். மெடிசன்னா என்ன? மெடிசனுங்கிறது ஒரு மாத்திரையை சாப்பிட்டா சுகமாயிரும், அப்படித்தானே நம்ம நினச்சிட்டு இருந்தோமா இல்லையா? மாத்திரையை சாப்பிட்டா சுகமாயிடும். சுகமாயிடுதா? சுகமான மாதிரி இருக்கு. ஏன் சுகமாகல அப்படின்னா, மருந்துங்கிறது விஷம். விஷம் இல்லைன்னு யாராவது சொல்றீங்களா? மருந்துக்கு மேல எழுதி இருக்கிறான், இது ஆபத்து, வார்னிங். எல்லா ட்ரக் மேல எழுதி இருக்குதா இல்லையா? வார்னிங்னு சொல்லி எழுதியிருக்கு. ஷெட்யூல், எச்சரிக்கை அப்படின்னு எழுதியிருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாதாரணமானவனே சாப்பிடக்கூடாது. சாதாரணமானவனே சாப்பிடக்கூடாது. சாதாரண ஹெல்த்தியா இருக்கிறவன், திரகாத்திரமா இருக்கிறவன் சாப்பிடக்கூடாதுன்னு எழுதி இருக்குது. இப்ப நீங்க நோய் வந்துருச்சு. இப்ப நோய் வந்துருச்சுன்னா பலவீனம் அதிகமாயிருச்சா இல்ல பலமாயிருச்சான்னு அர்த்தமா? பலவீனம் அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். இப்ப பலவீனம் அதிகமா இருக்கிறவன் இந்த ட்ரக்கை சாப்பிட்டா, விஷத்தை சாப்பிட்டா எப்படி நோய் போகும்? சிந்திக்கணுமா வேண்டாமா? சிந்திக்கணுமா வேண்டாமா? ஆனா நாமளும் என்ன நினைக்கிறோம்? வயிற்று வலிக்கு மாத்திரை சாப்பிட்டு நல்லதான் போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். சொல்றோமா இல்லையா? ஆமா. வயிற்று வலி ஏன் வந்துச்சு? வர வழியில போண்டா சாப்பிட்டேன், நல்லா வாசமா இருந்ததா ஒன்று வாங்கி போட்டேன், வயிறு வலிச்சது. அப்புறம் பக்கத்திலே மெடிக்கல் கடையில் ஒரு மாத்திரை போட்டேன், ஏன் வலிச்சதுன்னு தெரியாம மாத்திரை போட்டேன். அதானே? ஏன் வலிச்சது? போண்டா வேகல, இல்ல அதுல இருந்த மாவு சரியில்லை, இல்ல அதுக்கு போட்ட எண்ணெய் சரியில்லை, இல்ல அதுக்கு போட்ட உருளைக்கிழங்கு சரியில்லை, கெட்டு போனது. இது தெரியாம நான் வக்கனையா சாப்பிட்டேன். சாப்பிடும்போது நல்லா தான் இருந்தது. ஆனா வயிற்றுக்குள்ள போனது, என் வயிற்றுக்கு ரொம்ப அறிவு இருக்கு. அப்ப என் வாய்க்கு அறிவு இல்லையான்னு கேட்கக்கூடாது. வாய்க்கு இருந்துச்சு, நமக்கு எடுத்துட்டோம். ஆனா வயிற்றை கெடுக்க முடியல. அதனால அது ரொம்ப ரொம்ப அறிவா இருக்கு. அப்ப என்ன பண்ணுச்சு? நீ சாப்பிட்டது சரியில்லையா, இதை தூக்கி வெளியே போடலன்னா உன்னோட உடம்பு உள்ளூறுப்பெல்லாம் கெட்டு போயிருமியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? அது ஒரு வலியை உண்டு பண்ணுது. இப்ப உள்ள போகும்போது நல்லா தானே போச்சு, சுகமா தானே போச்சு. வெளியே வரும்போது அப்படியே சுகமா வருமா? வர முடியாது. அதை வம்பு பண்ணி வெளியே தூக்கி போடணும். அப்ப என்ன பண்ணணும்? பிசையணும், வலிக்கணும். வலிக்காம இருந்தா நீ இன்னும் போட்டு பார்ப்ப. அதனாலதான் வலிக்குது. அப்போ வலிச்சு ஜெட் ஆகுது, வயிற்றால போகுது, இல்லைன்னா வாந்தி ஆகுது. அதுதான் இல்லையா? இது புரியாம நாம ஒரு மாத்திரையை போட்டுட்டு சூப்பர் நல்ல மாத்திரை அப்படின்னா எப்படி? இது மாதிரி எல்லா மருந்துகளும் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் மருந்துகளை பற்றிய புரிதல் நமக்கு நிறைய வேணுமா? இதுதான் எழுதப்படாத சட்டம். எழுதப்பட்ட சட்டம் ஒண்ணு இருக்கு. அதாவது எழுதப்படாத சட்டம் என்ன? இப்ப நம்ம எல்லாம் அமைதியா இருக்கணும், செல்போனை ஆன் பண்ணக்கூடாது, பேசாம இருக்கணும், நல்லா கவனிக்கணும். இது எழுதப்படாத சட்டம். எழுதப்பட்ட சட்டம்னு ஒன்று சிலதெல்லாம் இருக்குது இல்லையா? அது மாதிரி மருத்துவத்துக்கு எழுதப்பட்ட சட்டம்னு ஒன்று இருக்குது. 51J ஷெட்யூல் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 51J ஷெட்யூல் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட், அந்த சட்டம் சளி, அதாவது காமன் கோல்டு, சளி, ஆஸ்துமா, பிபி, தைராய்டு, நெஞ்சுவலி, ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், லும்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், வெரிகோஸ் வெயின், கேன்சரு,
இப்படி அப்பண்டிசிட்டிஸ், ஆர்த்தரைட்டிஸ், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு 51 நோய் லிஸ்ட்டை போட்டு இந்த நோயெல்லாம் மருந்து கொடுத்து யாராவது சரி பண்ணிடுவேன்னு சொன்னா அது அப்பன்ஸ்ன்னு சொல்லுது, அது கிரிமினல் குற்றம்னு சொல்லுது. ஐயோ சட்டம் சொல்லுதுயா, நீங்க வேணா உங்க சட்ட வல்லுநரை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ எழுதப்பட்ட சட்டமே என்ன சொல்லுது? நீ மருந்து கொடுத்து ஒரு நோயை போக்கிடுவேன். அதாவது சட்டம் இயற்றுபவர்கள் மிகப்பெரிய அறிஞர்கள், மிகப்பெரிய ஞானிகள், அறிவாளிகள் அப்படின்னு நமக்கு புரியுதா இல்லையா? அப்போ அவங்க எதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்கன்னு பாருங்க. ஒரு விஷம் கொடுத்தா ஒரு நோய் போகுமா? விஷம் கொடுத்தா பலவீனம் சரியாகுமா? சரியாகாதுல்ல. அப்ப சரி ஆகாதுங்கிறதான் சட்ட வல்லுநர்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். நீங்க கிளைம் பண்ண முடியாது. ஏன் டயபெட்டிக் சரியாகல அப்படின்னு ஒரு டாக்டர் கிட்ட போய் நீங்க கிளைம் பண்ண முடியாது. அவருக்கு டாக்டரும் சொல்ல முடியாது இதை மருந்து சாப்பிட டயபெட்டிக் எல்லாம் சரியாயிடும், இல்ல பிளட் ப்ரெஷர், சோரியாசிஸா சரியாகாது, காமன் கோல்ட சரியாகாது, மாத்திரை சாப்பிட்டா ஒரு வாரம், சும்மா விட்டுட்டா 7 நாள்ல சரியாகும்னு சொல்லுவாரு. ஆனா மாத்திரை சாப்பிட்டா ஒரு வாரத்துல சரியாகிறது மட்டும் இல்ல, மீண்டும் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஒரு ட்ரக்னா நீங்க எந்த மெடிசன் எடுத்துட்டாலும் அது சரி பண்றது இல்லை. அதுக்கு தமிழ் வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு, மருந்து. மறு உந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? நம் உயிர் ஒரு வகையில் உந்தி கொண்டு இருக்கிறது, இதை மாறி உந்த வைப்பது மருந்து. அது ஒண்ணு இல்லைங்கய்யா, நீங்க கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டீங்க, நல்லா செரிமானம் ஆகல, இப்போ வயிறு வலிக்காது, லேசான கழிவுதான் உண்டாகுதுன்னா மூக்கு வழியா ஒழுகும். நமக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? மூக்கு சளி பிடிக்காத ஆள் இருக்கா? மூக்குன்னா சளி இருக்கு தையா செய்யன்னு சொன்ன மாதிரி மூக்கு சளி இல்லாத ஆளே கிடையாது. ஏன்னா நமக்கு சாப்பிட்டு ஒரு மாதிரி அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அப்படி கண்டுபிடிச்சாலும் சில நேரத்துல ஏமாந்து போயிடுவோம், ருசியா இருக்குது 2 வீசிடுவோம் எச்சான்னு சொல்லி. அப்படி வீசினா அது மூக்கில் தான் ஒழுகும், முதல்ல மூக்கில் ஒழுகும். வாயில் அதிகமா சாப்பிட்டா மூக்கில் ஒழுகும். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது, சேஃப்டி வால்வு மேல வச்சிருக்கோம். இப்ப அந்த மூக்குல ஒழுகும் போது நாம் என்ன பண்றோம்? நான் விதவிதமான கெமிக்கல் சாப்பிடுன்னு சொல்லல, நீங்க உங்க பாட்டி சொல்லி கொடுத்த மிளகு சாப்பிட்டாலே ஆபத்து தான் சொல்ல வர்றேன். இதைத்தான் வள்ளுவன் சொன்னான், மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். அப்போ வள்ளுவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? அனாசின், மெட்டாசின், கொரோசின் அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது பாவம் அவருக்கு. அவருக்கு அந்த மிளகு, திப்பிலி, சுக்கு இதுதான் தெரிஞ்சிருக்கும். அவரே சொன்ன அந்த மிளகு சாப்பிட்டா இந்த மூக்குல ஒழுகுறது நின்று போயிடும் அப்படின்னு நீங்க கூட நினைப்பீங்க. உங்க அம்மா பாட்டியெல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. இந்த மிளகு கூட என்ன பண்ணுதான்? மாத்தி உந்த வைக்குது, அதுதான் மருந்து. என்ன மாத்தி உந்த வைக்குது? உன் மூக்குல ஒழுகிறது காஞ்சி போயிடும். மூக்குல ஒழுகிறது மட்டும் காயாது, உன்னுடைய நிணநீர் சுரப்பிகள் எல்லாம் காயும், உன்னுடைய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சுரப்பு காஞ்சி போயிடும். அதான் மிளகு சாப்பிட்டீங்கன்னா மஞ்சளா யூரின் வரும், குவான்டிட்டி கம்மியாயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மிளகு கூட சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு. அதுக்காக யாருமே ரசத்துல மிளகு போடாம இருக்காதீங்க. ரசத்துல போடலாம் மிளக, மருந்தா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். அப்போ ஒரு மருந்தா மிளகு கூட சாப்பிடக்கூடாதுன்னா மற்ற மருந்துகள் எல்லாம் என்ன வேலை செய்யும் என்று கொஞ்சம் நம்ம சிந்திக்கணுமா வேண்டாமா? அதனாலதான் சொல்றேன், எந்த மருந்துக்கும் உங்க நோயை சுகமாக்கக்கூடிய தன்மை கிடையாது, மாத்தி வைக்கிற தன்மை தான் இருக்குது. இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு தூக்கி வச்சிடும். ஹார்ட்டுக்கு மாத்திரை சாப்பிட்டா கிட்னி கெட்டு போயிடும், கிட்னிக்கு மாத்திரை சாப்பிட்டா ஹார்ட் கெட்டு போயிடும், பிளட் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டா 2ம் கெட்டு போயிடும், இல்லைன்னா கேன்சர் வந்துடும், இல்லைன்னா டயபெட்டிக் மாத்திரை சாப்பிட்டாலும் அதே மாதிரி தான், 2ம் கெட்டு போயிடும், இல்லைன்னா கேன்சர் வந்துடும். ஆஸ்மாவுக்கு மாத்திரை சாப்பிட்டா சொரியாசிஸ் வந்துடும், சொரியாசிஸ் மாத்திரை சாப்பிட்டா ஆஸ்மா வந்துடும். ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் கொடுக்குற ரெம்டெசிவிர் தான் நம்ம கொரோனாவுக்கு கொடுத்த மருந்து. நமக்கு தெரியுமா எவ்வளவு ஆபத்தானது? அப்போ மருந்துனா விஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த விஷம் எந்த பலவீனத்தையும் சரிப்படுத்தாதுங்கிற தெளிவு நமக்கு வந்துருமா வந்துடாதா? நாம விழிப்பா இருக்கணுமா வேண்டாமா? அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப சுருக்கமா இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு நிறைய உதாரணம், நிறைய
எவிடன்சஸ் எல்லாம் வேணும்னா நம்ம அமெரிக்காவுக்கு போகணும். அமெரிக்காவில் என்ன நடக்குது? அவன் தான் இன்னைக்கு அதிக மருந்து கன்சியூமர். ஹையஸ்ட் கன்சம்ஷன் யாருன்னா அவன் தான். சுமார் 70% மக்கள் ஏதாவது ஒன்று தின்னுக்கிட்டே இருக்கிறான். நம்ம பட்டாணிகளை திங்கிற மாதிரி மருந்து திங்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னா 4 வைட்டமினை திம்பான். வைட்டமின்ங்கிறது அதான் உற்பத்தி ஆக வேண்டியது, நீ திங்க கூடாது. ஃபுட் சப்ளிமெண்ட்ரிங்கிறான். டேய், ஃபுட்டுக்கு எதுக்குடா சப்ளிமெண்ட்ரி? ஃபுட்டே தான் இருக்கணும், அதுக்கு எதுக்கு சப்ளிமெண்ட்ரி? ஃபுட்டுன்னா வாயில போட்டா செரிமானம் ஆகி உள்ள இருந்து சக்தியை உறிஞ்சோணும். நீ சக்தியை உறிஞ்சி வேற வாயில கொடுத்தீங்கன்னா அதே எப்படி வேற மாதிரி எல்லாம் போகும். வைட்டமின் மாத்திரையா சாப்பிட்டா கைட்டமினா மாறிடுமே தவிர வைட்டமினா வராது. வைட்டமின்ங்கிறது எண்ட் ஆஃப் த ப்ராசஸ், டைஜஷன்ல கடைசி கட்டத்தில் உருவாகக்கூடியது வைட்டமின். அதாவது வைட்டமின் என்ன அர்த்தம்னா உயிர் உப்புன்னு அர்த்தம். தமிழ்ல மாத்தினாதான் உங்களுக்கு அது சரியா புரியும். வைட்டன்னா உயிர், மின்னா உப்பு, மினரல் வாட்டர் அப்படின்னா உப்பு தண்ணி. அப்போ உயிர் உப்புனா உயிரோட சேர்ந்ததான் அதுக்கு பேர் உப்பு. உயிரோட சேராம நீ மாத்திரையா வச்சிருந்தேன்னா அதுக்கு பேர் உப்பா? எவ்வளவு மூடத்தனமா இருக்குது உலகம் இன்னைக்கு. அதைத்தான் இன்னைக்கு விஞ்ஞானம் நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நாம உசாரா இருக்கணுமா வேண்டாமா? நாம ஒரு நல்ல பழம் சாப்பிட்டா பலமா இருக்குதா இல்லையா? அதை விட்டுட்டு வைட்டமின் சாப்பிட்டது பலமா இருக்குதுன்னு யாராவது சொல்றீங்களா? அதை பிரிச்சு வெளியே துப்புறதுக்குள்ள கிட்னி பாடாப்பட்டு போயிடும். ஒண்ணு வேலை, இந்த பவுடரில் 23 சத்துக்கள் இருக்குது, 32 சத்துக்கள் இருக்குது அப்படின்னு வைக்கிறாங்கல்ல, அந்த பவுடரை ஒரு 4 ஸ்பூன் போட்டு தண்ணியில் கலக்கி ஒட்டுக்கா குடிங்க. உங்களுக்கு ஒண்ணுக்கு வருதான்னு பாக்குறேன். ஒண்ணுக்கே வரலன்னா யார என்ன வரப்போகுது? அப்புறம் எப்படி சக்தி வரும்? இன்னொருத்தன் சொல்றான், இந்த மாத்திரை இந்த பவுடர் நீ 2 ஸ்பூன் கலக்கி சாப்பிட்டேன்னா நீ நல்லா வளருவேங்கிறான். ஏன் கொண்டு போய் எல்லாம் ஜப்பான்காரனுக்கு கொடுத்து நல்லா வளரவை? வளருமா? எவ்வளவு பெரிய ஃப்ராடு. அந்த வைட்டமின் இருக்குது, இந்த வைட்டமின் இருக்கு, எல்லாம் இதெல்லாம் சயின்ஸுங்கிறதுக்கு தப்பான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமேல் நாம் இதுல எல்லாம் மோசம் போவோமா? உசாரா இருக்கணுமா வேண்டாமா? ஆமா. அதனால நோ சப்ளிமெண்ட்ரி, நோ வைட்டமின்ஸ், அப்போ நோ ட்ரக்ஸ். சரி, அப்போ நோய்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு டயக்னோசிஸ்னு ஒன்று வேணுமா வேண்டாமான்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ முதல்ல நம்ம நோய்னா என்னன்னு பார்த்துருவோம். நோயின்னு நாம நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளை ஏதோ கொல்ல வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நோய் கொல்ல வரல. நோய்ங்கிறது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது. டிசிப்ளினரி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் யுவர் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய செயலுக்கு ஒழுங்குபடுத்துது, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குது. நீங்க தப்பா ஏதோ பண்ணியிருக்கிறீங்க அப்படி அது வந்து இப்போ எப்படி நான் சொன்னேன், தப்பா போண்டா சாப்பிட்டேன் வயிறு வலிக்குது, அது மாதிரி தப்பா ஒரு உப்புமா வேகாத சாப்பிட்டு அவசரமா பண்ணி வயிறு வலிக்குது. அப்போ இந்த மாதிரி நாம ஒரு தேவையில்லாத ஒரு உணவு, அவசியமில்லாத உணவு, கெட்டுப்போன உணவு, செரிக்க முடியாத உணவு, அல்லது செரிக்க முடியாத நேரத்துல சாப்பிட்ற உணவு, ஜாமத்துல இருந்து உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுருப்பான், கேட்ட இப்பதான் டைம் கிடைக்குதுமா. அப்போ எதை வேணா என்ன வேணா எப்போ வேணா செய்யலாம்னு சொல்லி கிடையாது இல்லையா? அதுக்கு ஒரு நேரம் இருக்கு இல்லையா? பசிங்கிறது இருக்கா, ருசி இருக்கா, நல்ல உணவுன்னு இருக்கா? அப்போ எது செய்யணும் அப்படின்னு தெரியாம எப்போ வேணா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது போய் என்ன பண்ணணும்னா ஒரு உள்ள போய் கஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த கஷ்டம் தான், அது கஷ்டம் எதுக்கு ஏற்படுத்துது? வெளியே வர்றதுக்கு தான் கஷ்டப்படுத்துது. அந்த கஷ்டத்தை தான் நாம நோயின்னு சொல்றோம். இது நோயாகுமா? இது நோய் இல்லை, இது வந்து உயிர் சக்தியினுடைய உச்சக்கட்ட போராட்டம். நீ தப்பு பண்ணிட்ட, ஒழுங்காயிரு அப்படின்னு. சரி, உள்ள வெளியே ஒரு காயமாயிருச்சு, வலிக்குது, இப்போ இது கூட வைத்தியம் பண்ண வேண்டாங்கிற நீ அப்படின்னு. ஆமா, இப்போ ஒரு கட்டிங் ஆயிடுச்சு, ஒரு விரல் காயமாயிருச்சு, பிளேட்ல அறுத்துட்டீங்க, ரத்தம் சொட்டுது. எவ்வளவு நேரம் சொட்டும்? 2 நிமிஷம் சொட்டும். கொஞ்சம் பதட்டம் அடையாம இருந்தா 1 நிமிஷத்துலேயே நின்றும்.
நீங்க ரொம்ப பதற்றப்பட்டீங்கன்னா ஹார்ட் வேகமா பம்ப் ஆகும், இன்னும் கொஞ்ச நேரம் சுட்டும். அது கொஞ்ச நேரத்திலே அது நின்றும். பிளட்ல கிளாட்டிங் டைம்னு ஒன்று இருக்குது, பிளட் லெட்டிங். அதாவது பிளட்டை வந்து குத்தி விட்டீங்கன்னா கூட எவ்வளோ நேரம் சுட்டோம்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் சுட்டு அது காஞ்சி போயிடும். அந்த காயும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ரத்தத்திலிருந்து ஃபைபர்னோஜின் அப்படின்னு இந்த ஃபைபர் துணி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அந்த இலை என்ன பண்ணுன்னா அதுக்கு மேலே ட்ரெஸ் பண்ணிடும். நீங்க மெடிக்கல் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வேண்டியதில்லை, அதுவே ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிடும். மேலே ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ் நடக்கும்போது உங்களுக்கு பயங்கரமா எரிச்சல் இருக்கும், பயங்கரமா வலிக்கும். எதுக்கு? நீங்க எதையும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்க வலிக்கல, காலில் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது, ஒன்றும் வலிக்கவே இல்லை, ஒன்றும் எரிச்சலே இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? நீங்க பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பீங்களா இல்லையா? ஓடிக்கிட்டே இருந்தா உங்க உயிர் சக்தி அந்த ரிப்பேர் வேலையை செய்யுமா? என் வண்டியில கார்பரேட்டர் சரியில்லை, நான் ஓட்டிகிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் கழட்டி மாற்றி கொடுத்துரு, நான் ஓட்டிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா லூசாடா நீங்கன்னு கேட்பீங்களா இல்லையா? ஓடுற வண்டியில் எப்படா கார்பரேட்டர் மாற்ற முடியும்னு கேட்பீங்களா இல்லையா? அது மாதிரி நம்ம சிஸ்டம் வந்து ரொம்ப ஹையஸ்ட் இன்டலெக்சுவலாக என்ன பண்ணுது? வலியை உண்டாக்கி, எரிச்சலை உண்டாக்கி நம்மளை அமைதி அடைய செய்யுது. ஒன்றும் பண்ணாம இரு, சும்மா இரு, கொஞ்ச நேரம் கப்புன்னு இரு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு எரிச்சல் உண்டு பண்ணுது. அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட முடியுமா? அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது குடிக்க முடியுமா? அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணாம தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம உயிர் சக்தி மொத்தமா அங்க போய் ஃபோக்கஸ் ஆகி அது ரிப்பேர் பண்ணிடும். இப்படி ரிப்பேர் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு தழும்பு இல்லாம ஆறுதுங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க? நீங்க பேண்டேட் கட்டாம, மருந்து போடாம, காயமானது எத்தனையோ தடவை நல்லா இருக்குதா இல்லையா? அதெல்லாம் பாருங்க, தழும்பு இருக்காது. நீங்க சின்ன பொண்ணுக்கு கூட பேண்டேட் கட்டி இருப்பீங்க, மருந்து போட்டிருப்பீங்க, அதெல்லாம் தழும்பு இருக்கும். இனிமேல் கவனிங்க. ஒண்ணும் வேண்டாம், உங்க அம்மா தழும்ப பாருங்க. நீங்க சாவர வரைக்கும், கட்டைக்கு போற வரைக்கும் அந்த தழும்பு போகுமா? போகவே போகாது. ஏன்னா அது விஷம். என்னங்க சார் அம்மை விஷமா? அது பெரிய சப்ஜெக்ட். மருந்துனா விஷம் தான். அப்போ இன்னும் நீங்க டெஸ்ட்ல போனோம்னா 2 டிராப் பிளட் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு பிளேட் மேல, கிளாஸ் பிளேட் மேல வச்சிருங்க. 1 டிராப் சும்மா விட்டுடுங்க, அது அப்படியே காயட்டும், ஒன்னும் ஆகாது, அப்படியே இருக்கும், ரெட்டா இருக்கும். இன்னொரு டிராப் பிளட் மேல நீங்க என்ன மாத்திரை சாப்பிடுறீங்களோ அல்லது என்ன ஆயின்மெண்ட் போடுறீங்களோ அது மேல வைங்க. அந்த பிளட் வந்து கரையன் ஆயிடும், டிச்சு மாதிரி ஆயிடும், ட்ரைனேஜ் மாதிரி ஆயிடும். அப்ப என்ன நடக்குது? அதுதான் தழும்பு. அப்ப நீங்க செய்யற மருந்துகள்லாம் அதை தழும்பு ஏற்படுத்துது. அதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுத்தி அங்கே ப்ராசஸ் ஆகிறத நிறுத்தி நமக்கு இடைஞ்சல் பண்ணுது. இதுதான் ட்ரக் பண்ற வேலை. அப்போ நீங்க காயமாயிருச்சு அப்படின்னா கூட தனக்கு தானே அது சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புல இருக்குது. நம்ம ரத்தம் என்ன பண்ணுதுன்னா அந்த நூல் ஆகிற மாதிரியே சதையாகுது, சதையாகிற மாதிரியே கொழுப்பாகுது, கொழுப்பாகிற மாதிரியே எலும்பாகுது, மஜையாகுது, வித்தாகுது, முடியாகுது, தோலாகுது, எல்லாமும் ஆகுது. இது எல்லாத்துக்கும் ரத்தம் தான் காரணம். அதனாலதான் அந்த ரத்தத்தை ஒரு சொட்டு கூட இன்னும் யாரும் பண்ண முடியல. எந்த ஃபேக்டரியில பண்ண முடியாது ரத்தத்தை. ரத்தம் நாம சாப்பிட்ற உணவுல இருந்து தான் ரத்தம் உற்பத்தி ஆகணுமே தவிர நீங்க ரத்தத்தை வந்து பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரத்தத்துக்கு தான் இந்த தன்மை எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, இந்த ரத்தத்துல எவ்வளவு ஒரு அறிவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ரத்தத்தை நாம் எவ்வளவு போற்றி பாதுகாக்கணும். அதனால நம்மளுடைய இந்த உடம்பனுடைய அந்த அதிசயத்தை, இந்த உயிரினுடைய அந்த அதிசயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். இந்த முடி இருக்கா? இந்த முடி இருக்கா? சரி, இது கொஞ்சம் அறிவு கெட்டு போய் இந்த முடி வளர்ற மாதிரி இந்த முடி வளருதுயா, என்ன ஆகும்? இப்படி தூக்கி போட்டு ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நீங்க டெய்லி கேட்க வேண்டியது. இல்லைன்னா 4 நாளைக்கு ஒருக்கா பார்பரை கூப்பிட்டு கொஞ்சம் வெட்டி விடுங்க சார் அப்படின்னு சொல்ல வேண்டியது. யாருக்காவது அப்படி நடந்திருக்குதா? எவ்வளவு அறிவோடு இருக்குது, பேரறிவா இருக்கா இல்லையா? இந்த பேரறிவை கெடுக்காம இருக்கிறதுக்கு என்ன வேணும்? விஷம் உள்ள போடாம இருக்கணுமா வேண்டாமா? அவ்வளவுதான் விஷயம். இந்த பேரறிவு அதனுடைய ஆற்றலோட எப்பவுமே அழகா வேலை செஞ்சுட்டு இருக்குது. இதை பாதுகாத்துக்கிட்டா போதுமானது. இப்ப சொல்லுங்க, ஏதாவது அந்த மருந்து நல்லது, இந்த மருந்து நடந்தது,
அந்த நோய் வந்துருச்சு, இந்த நோய் வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? எந்த நோயும் வராது. எந்த சிம்டம் வந்தாலும் அந்த சிம்டம் நமக்கு ஏதோ ஒண்ணு டிசிப்ளினரி ஆக்ஷன், யுவர் அகைன்ஸ்ட் யுவர் ஆக்ஷன் அர்த்தம். உங்க செயலுக்கு ஒரு சரியான செயலை செய்ய சொல்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். உங்களை ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஒழுங்குபடுத்துகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, நான் தப்பா தான் சாப்பிட்டுருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டா, என் வயிற்று வலிக்கு நான் மாத்திரை சாப்பிடுவேனா? சாப்பிட மாட்டேன்ல. அவ்வளவுதான். இதைத்தான் நோயின்னு சொல்றோம். ஒண்ணுக்கு நிக்காம போகுதுன்றோம். டயபெட்டிக். யோ, திங்கிறது ஒழுங்கா சரிக்கல, ஒழுங்கா செரிக்கல, அதனால அது என்ன ஆகுது, குப்பையா ஒண்ணுக்காக போகுது. அப்ப திங்கிறது ஒழுங்கா செரிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதை தானே பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒண்ணுக்கே நிப்பால் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாத்திரை போட்டா கிட்னி கெட்டு போயிருமா? போகாதான். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, டயபெட்டிக்கை சரியாக கவனிக்காமல் இருந்தால் சிறுநீரகம் கெட்டு போயிடும் அப்படிம்பா. சிறுநீர் நல்லா இருக்கிறதுனால தான் நீரா ஒளிய வெளியே தள்ளிட்டு இருக்குது. நீ மாத்திரை போட்டா சிறுநீரகம் கெடுமா, மாத்திரை போடாம தான் சிறுநீரகம் கெடுமா? இது என்ன? இதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய காலேஜுக்கெல்லாம் போயிருக்கணுமா? காமன் சென்ஸ் இருந்தாலே போதுமில்ல. மருந்து சாப்பிட்டா சிறுநீரகம் கெடாதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம். யோசிக்கணுமா வேண்டாமா? அவ்வளவுதான். இது மாதிரி எல்லா சிம்டமும், ஒவ்வொரு பெயின் கில்லரும் எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு சொல்லி கேட்டா, கண்டினியூஸா ஒரு வாரம் பெயின் கில்லர் எடுத்தா அடுத்த 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ங்கிற நோய் வரலாம்னு சொல்றோம் இன்னைக்கு சயின்ஸ். நாமெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கேஷுவலா, சார் நேற்று நல்லா தான் இருந்தேன் சார், இன்னைக்கு காலையில் ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டேன் சார். 21 வயசு தான் சார் ஆச்சு. இதுக்கு பின்னாடி நான் சொல்றது புரியுதா? அவன் எப்பெல்லாம் பெயின் கில்லர் எடுத்தான்னு நமக்கு தெரியாதுல்ல. அவன் எல்லாம் எப்பெல்லாம் ஊக்க மருந்து எடுத்திருக்கான்னு நமக்கு தெரியாதுல்ல. எல்லா மருந்தும் ஒண்ணுதான். பெயின் கில்லர் எடுக்கணுங்கிறது இல்லை. ஊக்க மருந்து எடுத்தாலும் ஒண்ணுதான், பெயின் கில்லர் எடுக்கிறது ஒண்ணுதான். நீங்க எந்த ட்ரக் எடுத்தாலும் உங்களுடைய உயிர் சக்தியை பாழாக்கிறோம். அப்போ உயிர் சக்தி பாழாக்கிருச்சுன்னா தப்பா வேலை நடக்கும். தப்பா வேலை நடந்தா இருதயத்துக்கு வேலை இல்லைன்னு நினைச்சு இருதயத்தை நிறுத்த ஏற்படும். அதைத்தான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம். நிறைய ட்ரக் எடுக்க டிமினிஷியா அப்படிங்கிற நோய் ஏற்படுது. அது என்னது டிமினிஷியா அப்படின்னா? அல்ஜிமரல் டிசீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒண்ணும் இல்லை, மறதி நோய்ங்க. காலைல எந்திரிச்சு உங்க வீட்டுக்காரிய யார் நீ அப்படின்னு கேட்டா அதுக்கு பேர் தான் மறதி நோய். ரொம்ப சௌரியமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது அமெரிக்காவில் வருஷத்துக்கு 1,15,000 பேர் இது மாதிரி உருவாக்குறாங்களாமா. யார் நீன்னு கேட்கற மாதிரி. ஏன்னா அவன் அவ்வளவு கன்சியூம் பண்றான் மருந்துகளை. மூளை செல்களே கெட்டு போயிடும். மூளை செல்களே கெட்டு போயிரும்னா அப்ப மற்ற செல்கள் எல்லாம் என்ன பாடுபடும் நினைச்சுக்க வேண்டியது. அப்போ ஒரு ட்ரக்ங்கிறது நம்மள ஒரு மருந்துங்கிறது நாம நினைக்கிற மாதிரி அதை நம்ம வாழ வைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது நம்மளை சாகடிக்குது. மூளை செல்களே சாகடிச்சதுன்னா மற்ற செல்கள் எல்லாம் என்ன பாடுபடும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு மேல நீ ட்ரக்குக்குள்ள நிறைய போக வேண்டியிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம டயக்னோஸ். இப்போ நோய்னா இது நமக்கே சொல்லுது. மூக்கில் ஒழுகுன்னா மூக்குல சளி, மூச்சு வாங்குச்சுன்னா நம்ம கெட்டி சளி, வலிச்சதுன்னா அங்கே ஏதோ கொஞ்சம் ஓய்வு கேட்குது. நான் ரொம்ப நேரம் நின்று பேசிட்டே இருந்தா கால் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்ச நேரம் உட்காரப்பா அப்படின்னு சொல்றீங்களா? அது மாதிரி எந்த இடத்துல வலிக்குதோ அது கொஞ்சம் ஓய்வு கேட்குதுன்னு அர்த்தம். இல்லை அதை விட்டுட்டு அது சரி பண்ண போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம். இதை நான் டயக்னோஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போறேன்? அதாவது ஒரு எக்ஸ்ரே எடுத்து, ஒரு ஸ்கேன் பண்ணி, ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி, ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணி, ஒரு சளி டெஸ்ட் பண்ணி, ஒரு ஆய் டெஸ்ட் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு பார்க்கலாமா? சரி, இப்போ முதல்ல யூரின் டெஸ்ட் பண்ணுவோம். யூரின்ல எடுத்து பார்த்துட்டு, ஐயோ என்ன 3+ இருக்குது, சர்க்கரை உச்சத்துக்கு போயிருச்சாட்டிருக்கு அப்படின்னு உங்க லேப் டெஸ்ட் பண்ண அல்லது உங்க டாக்டர் உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்க சொல்றீங்க, யோ அதை குப்பையில் போயிடுச்சு, அதை போய் பார்த்துட்டு இருக்கிற, நான் தான் ட்ரைனேஜெல்லாம் கிளீன் பண்ணி விட்டா ட்ரைனேஜ் போய் பிடிச்சி பார்த்துட்டு இருக்கிற நீ அப்படின்னு கேட்டா எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கும். கழுவி விட்டு அதுக்கெல்லாம் போக தயாரிச்சியா?
புரியுதா நான் சொல்றது? கழுவி விட்டா அதுக்கெல்லாம் வெளியே தானே போகும். அதைத்தான் பண்ணிட்டு இருக்குது அது. அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை உச்சத்துக்கு போகுமா? பயந்த உச்சத்துக்கு போயிடும். அப்போ நம்ம கிட்னி என்ன பண்ணுது? கழிவுகளை வெளியேற்றிட்டு இருக்குது. இதை போய் பிடிச்சி பார்த்துட்டு இம்புட்டு இருக்குது அப்படின்னா என் கிட்னி நல்லா இருக்குது, அதனால கிளீன் பண்ணி வெளியே தூக்கி போட்டுருக்குது அப்படிதான் சொல்லணும். அதே மாதிரி உங்க ரத்தத்தில் அழுக்கு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? ரத்தத்தில் இருக்கிற அழுக்க, அதாவது உங்க ஆர்கன்ஸ்ல இருக்க செல்லுல இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் ரத்தத்துக்கு அனுப்பிச்சு யூரின் அனுப்பிட்டு இருக்குது. அப்ப அது வெளியே தானே வரணும். அப்ப ஆர்கன் சுத்தமா இருக்கணும்னா ரத்தத்துக்கு வந்தா தானே வெளியே போகும். இந்த தெளிவு வந்துருச்சுன்னா உங்க ரத்தம் உங்களுக்காக இயங்கிட்டு இருக்குது, உங்க டாக்டர்களுக்காக இயங்கல, உங்க டெஸ்ட் பண்ற லேபரேட்டரி பர்சனுக்காக இயங்கல, நமக்காகவே 24 மணி நேரமும் ஓயாம நம்ம ஹார்ட் எப்படி இயங்கிட்டு இருக்குது அது மாதிரி நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் ரொம்ப அறிவோடு இயங்கிட்டு இருக்குது. அப்ப அது என்ன செய்யும்? ரொம்ப கரெக்டா வேலை செய்யும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? செக் பண்ணி பார்க்கிறோம். இந்த செக் பண்றதுங்கிறது என்ன அர்த்தம்னா சஸ்பீசியஸ் கேரக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது சந்தேக புத்தி. ஒழுங்கத்த வேலை சரியா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? ஏய் என் வேலை எப்படி செய்யறேன்னு எனக்கு தெரியுமில்ல அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? அது மாதிரி நீ ஒழுங்கத்த வேலை செய்யறியான்னு கேட்கற மாதிரி இந்த டெஸ்ட் பண்றது. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ எப்போ சந்தேகம் வந்துச்சோ அப்போ குழப்பம் வந்துருமா இல்லையா? நீங்க 2 தடவை குத்தி பார்த்தீங்கன்னா, சந்தேகப்பட்டீங்கன்னா 3ஆவது தடவை கேன்சர் கூட வந்துடும். ஏன்னா நீ சந்தேகப்பட்டியா? அப்ப நான் ஏன் ஒழுங்கா இருக்கணும்? குடும்பத்துல கூட இது மாதிரி நடக்குமா இல்லையா? அது மாதிரி சந்தேகப்படலாமா? சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுறதுதான் டெஸ்ட். நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம சந்தேகப்படுறதுனால டெஸ்ட் பண்றோம். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ரத்த குழாய்களும் மிக அற்புதமா வேலை செஞ்சுட்டு இருக்குது, ஒவ்வொரு ரத்தமும் மிக அற்புதமா வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சோம்னா அப்படி தெரிஞ்சிட்டோம்னா நாம் யாராவது சந்தேகப்படுவோமா? அது மேல சந்தேகப்பட்டு டெஸ்ட் பண்ணுவோமா? டெஸ்ட் பண்ணி நாம எதை கண்டுபிடிக்க போறோம்? டெஸ்ட் பண்ணி நமக்கு நாமளே ஆப்பு வச்சுக்க போறோம். எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ நீங்க ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறீங்க. இதுல எல்லாருமே ஓரளவுக்கு எக்ஸ்ரேனுடைய சைடு எஃபெக்ட் தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ரே ரேஞ்சன் கண்டுபிடிச்சது அது ஒரு 8ஆம் கிளாஸ் பாடத்திலேயே படிச்சிருப்பீங்க. அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப முடியல, உயிர் போயிருமாட்டு இருக்குது, இன்னும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, அப்படின்னா மட்டும்தான் இது எடுங்கயா, இதுக்குள்ள பாஸ் பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதா நீங்களாம் படிச்சிருப்பீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த எக்ஸ்ரே கதிர்வீச்சு உன்னுடைய செல்களை அழித்து விடும்னு அர்த்தம். உன் செல்கள் டேமேஜ் பண்ணிடும். எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி கணக்கு போட்டிருக்கிறாங்க. ஒரு தடவை எக்ஸ்ரே பாஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம உடம்புல அடுத்து 1 வாரம் வரைக்கும் உங்க செல்கள் டேமேஜ் ஆன செல் ரீஜெனரேஷன் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குங்க. ஒரு நாளைக்கு சுமார் 10 லட்சம் 10 மில்லியன், அதாவது 1 கோடி செல்கள் சாகுது, உருவாகுது. அது மாதிரி இது 1 வாரத்துக்கு 7 கோடி செல்ல ஒட்டுக்கா டேமேஜ் பண்ணிடுச்சு. 7 கோடி செல்லும் ரீஜெனரேஷன் ஆகிறதுக்கு 1 வாரம் ஆகுன்னு சொல்றேன்ல, அந்த மாதிரி ஒரு தடவை எக்ஸ்ரே பாஸ் பண்ணியாச்சுன்னா 7 கோடி செல் சுமாரா டேமேஜ் பண்ணிடும். அப்போ 1 வாரம் ஆகும் திரும்பவும் உற்பத்தி ஆகிறதுக்கு. அப்படி உற்பத்தி ஆனாலும் அது அறிவோட வேலை செய்யும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டேமேஜ்ல இருந்து உருவாகிறது திரும்பவும் குழப்பத்தை உண்டு பண்ணும். சரி, எக்ஸ்ரே இப்படி. சரி, அந்த சிடி ஸ்கேனு, இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு, இந்த மாதிரி ஸ்கேன் எல்லாம், சிடி ஸ்கேன் பத்தி நீங்க எல்லாம் இந்த கோவிட்ல நிறைய பேர் டாக்டர்களே பேசியிருந்தாங்க டிவில எல்லாம். 300 முறை எக்ஸ்ரேவை விட ஆபத்தானது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. கணக்கு போட்டுக்கோங்க. 300 வாரம் ஒரு சிடி ஸ்கேன் பெருமையா நான் ஜிடி ஸ்கேன் எடுத்துட்டேன், ஏன்ப்பா இப்படி தற்கொலை பண்ணி திரியிற அப்படின்னு உங்களுக்கு இப்ப தோணுதா இல்லையா? You are trying to suicidal attempt. இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்குது? அப்படிதான் கண்டுபிடிச்சு என்னதான் பண்ண, என்னமோ இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை நினைச்சே நான் தூங்காம செத்து போயிட்டு இருக்கிறேன். வேற எதையும் பண்ண முடியாது.
வேற எதையும் பண்ண முடியாது. அப்போ எவ்வரி டயக்னோசிங் இஸ் ஹார்மிங் யூ. உன்னை அது டேமேஜ் பண்ணுமே தவிர, உன்னை அதை உண்டு இல்லாம ஆக்குதே தவிர உனக்கு அது ஆரோக்கியத்தையில கொடுக்காது. எலும்பு உடஞ்சி போனா கூட தொட்டா கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட அறிவு இருக்கா இல்லையா? அது எக்ஸ்ரே எடுத்துதான் கண்டுபிடிக்கணும்னு ஏதாவது இருக்கா? ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பிளேஸா இருந்தா, ரொம்ப காம்ப்ளிகேட் பிளேஸ்ன்னு சும்மா விட்டுரு, அதுவும் ஓட்டிக்குன்னு அவரே சொல்றாரு. இப்போ விழா எலும்பெல்லாம் உடஞ்சி வச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இங்க ஏதாவது கை வச்சா கந்தல் ஆயிடும்னு சொல்லி என்ன பண்றாங்க, அது விட்டுரு அதை ஒட்டிக்காது. அதாவது பக்கத்துல தான் இருக்குது, பக்கத்துல அதை ஒட்டிக்கும். அப்ப அது மட்டும் பக்கத்துல ஒட்டிக்கணும், அப்படி இதெல்லாம் ஒட்டாதா? அப்ப அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எல்லாம் நல்லாதான் தெரியுது அது தானா சரியாயிருன்னு சொல்லி. நமக்கு அது தெரியாம வச்சிருக்கிறோமேங்கிறது தான் நமக்கு வேதனையா இருக்குதா இல்லையா? சரி, இதெல்லாம் நான் சரிதான். காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. காய்ச்சல்ங்கிறது அவங்க கரெக்டா படிச்சிருக்கிறாங்க முதல் வருஷத்துலயே. காய்ச்சல் என்பது நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய உச்சக்கட்ட வேலை. ஃபீவர் இஸ் நத்திங் பட் த ஹையஸ்ட் இம்யூன் சிஸ்டம்ஸ் ரிஃப்ளெக்ஷன். நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய உச்சக்கட்ட வேலை. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பத்தி இப்போதான் கோவிட்ல நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது இம்யூனிட்டி, இம்யூன் சிஸ்டம். இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து அதிகபட்ச வேலையாக உயர்ந்த நிலையில் நின்று வேலை செய்யறதா காய்ச்சல். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி உச்சமா நின்று வேலை செய்யும் போது நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு உதவி செய்யணுமா, மண்டையில் போட்டு அடிக்கணுமா? சொல்லுங்க சொல்லுங்க. உதவி செய்யணும். நாம என்ன பண்றோம்? எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் முதல்ல தெர்மோமீட்டர் வாயில நுழைச்சு பார்த்துட்டு அதை குறைக்காம வேற வேலையே இல்லை. இந்த உலகத்துல நீங்க எந்த மூளைக்கு வேணா போங்க, ஆனா அவங்க அதைத்தான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. ஆனா அவங்க சிஸ்டம் அப்படி இருக்கு, உண்டா இல்லையா? ஏன்னா சிம்டம்ஸை வந்து முதல்ல கரெக்ட் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். அது எதனால வந்ததுன்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருச்சா? நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய உச்சக்கட்ட வேலை சரியாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதற்கு ஒத்து உதவி செய்ய வேண்டும் என்று நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா இப்ப நமக்கு என்ன செய்யுது, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுவா நமக்கு கைட் பண்ணுது. இப்ப காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது? முட்டி முட்டி வலிக்குதுங்க. முட்டி முட்டி வலிச்சதுமே நம்ம குரங்கு ஃபீவர் வந்துருச்சு, டெங்கு ஃபீவர் வந்துருச்சு, பேர்ட் ஃபீவர் வந்துருச்சுன்னு பேர் வச்சுடுவோம். தொண்டை வலிக்குதுங்க, எதுவுமே முழுங்க முடியலைங்க, வாய் கசப்பா இருக்குதுங்க, வாசனை தெரியலைங்க, ருசி தெரியலைங்க. அட அறிவு கட்ட நாயே, காய்ச்சல் வந்தா அப்படித்தாண்டா இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமில்ல? நம்ம வீட்டுல நம்ம பாட்டிமா அப்படி சொல்லுவாங்க, ஆட காய்ச்சல் வந்தா அப்படித்தான் இருக்கு, கம்மி போடு, பக்கனே திங்கணுமா, இப்போ திங்க முடியாது இப்போ சொல்லுவாங்களா இல்லையா பாட்டியம்மா? அதெல்லாம் நமக்கு இப்ப மறந்தே போச்சு. ஏன்னா இந்த கொரோனா வந்ததுனால இதெல்லாம் வந்தா கொரோனா தான் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிறோம், உண்டா இல்லையா? ஏன் அப்படி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் டிமினிஷ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உச்சக்கட்டமாக வேலை செய்கிறதுன்னு என்ன அர்த்தம்? எல்லா சக்தியையும் திரட்டி அங்கே வேலை செய்கிறது. அப்போ உனக்கு ருசி இருக்காது, பசி இருக்காது, உணர்வு இருக்காது, வாசனை இருக்காது. இது நோய் இல்ல, நோயை எதிர்த்து போராடுற ஒரு உச்சக்கட்ட வேலை. நோய் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உடம்பு சூடு பண்ணுது. காய்ச்சல் வரும்போது சூடு பண்ணதா இல்லையா? ஏன் சூடு பண்ணணும்? நாம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாம அங்கங்க 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 பேஸ்ட் மாதிரி ஒட்டிட்டு இருக்குது. இதெல்லாம் பிரஷ் போட்டு தேய்க்க முடியுமா? உள்ள போய் ஸ்க்ரப்பர் எல்லாம் போட முடியுமாங்க? ஒன்றும் போட முடியாது. அப்ப இது எப்படி வெளியே வரும்? சூடு பண்ணாதான் வெளியே வரும். அப்ப அந்த சூடு டெக்னாலஜியை நம்ம சிஸ்டம் வந்து பயங்கர அறிவாளித்தனமா அது வேலை செய்யுது, ஹையஸ்ட் இன்டெலெக்சுவலா வேலை செய்யுது. சூடு பண்ணி அதை கரைச்சு வாந்தி, பேதி, வேர்வை, சளி ஒண்ணுக்கு இது மூலமா வெளியே தெரியதா? கண் மூலமா, கண் போலையா, கண்ணீரா வெளியே வருதா இல்லையா? வெளியே வந்தது ஃப்ரீ ஆயிடுறோம். நாம எங்க அது வரைக்கும் விடுறோம்? காய்ச்சல் வந்தது தெர்மாமீட்டர் போட்டு 102 இருக்குது, 103 இருக்குது, 105 இருந்தாலும் அது உன்னுடைய உயிர் சக்தியினுடைய பலம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக பலவீனம்னு புரிஞ்சுக்கிறது தான் இங்க தப்பு.
புரியுதுங்களா? அப்போ காய்ச்சல் வரும்போது நீங்கள் கவனிங்க, வாய் கசப்பாக இருக்கும், முட்டி முட்டி வலிக்கும், தொண்டை வலிக்கும், நகரவே முடியாது, கண்ணு திறக்கவே முடியாது. நாம் அப்போ தான் அந்த டிவியாவது போடு அப்படிம்போம். ஏடா உன்னாலே கண்ணு திறக்க முடியல, அப்புறம் எதுக்கு டிவி போட சொல்கிறேன்? பார்க்கவே மாட்டோம். இதுதான். அப்போ இந்த மாதிரி அமைதியாக படுத்திருந்தோம்னா என்ன ஆகுன்னா, ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரத்துக்குள்ள 8 மணி நேரத்துக்குள்ள என்ன ஆகும்? அதெல்லாம் சரியாயிடும். எத்தனை பேர் ரெஸ்ட் எடுத்து பார்த்துருக்குறீங்க? அப்படி ரெஸ்ட் எடுத்தா நான் எப்படி வேலைக்கு போறது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இந்த ஒரு நாள் ரெஸ்ட்டு இனி அடுத்த பல வருஷங்கள் உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு லீவ் போட வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு கூட நேற்று காலையில இருந்து ஃபீவர் தான் இருந்தது. ஆமா, நான் என்னோட வேலையில எதையுமே மிச்சம் வைக்கல. நேற்று ஒரு 80 பேர்த்த பார்த்துட்டு தான் வந்தேன். மத்தியானம் பார்த்துட்டு அங்கிருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன, நம்ம டிரைவர் நல்லபடி ஓட்டிட்டு வந்துட்டார், நான் பின்னாடி படுத்து தூங்கிட்டேன். நேற்று ஃபுல்லா வாட்டர் தான், ஒன்லி வாட்டர். சார் ஒரு நாள் பூரா தண்ணியே குடிச்சா ஒன்றும் ஆகாதா? ஒன்றும் ஆகலை பாரு, நான் நல்லா தானே இருக்கேன். ஒரு 65 வருஷம் இருக்கிற இந்த கெல்ட்டு கட்டையா இன்னும் நல்லதா இருக்குதுன்னா நீங்களே நல்லா இருப்பீங்களா இல்லையா? யங் ஜெனரேஷன். அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? ஃபீவருங்கிறது நம்ம உடம்புல சிஸ்டத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக ஒரு யுக்தி தான் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நாம உதவி செய்வோமா செய்ய மாட்டோமா? அப்படி செய்யணும். தட்ஸ் எனஃப். வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓய்வு எடுக்கணும், புரிஞ்சுக்கணும். நாம் எப்படி புரிஞ்சுக்கோம்னா, நம்மளை காய்ச்சலுக்கு பார்க்க வந்தவன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்தான்னா, நீ இப்போதான் அளவுக்கு போயிட்டு வந்தேன், அவனுக்கு காய்ச்சல் வந்து 2 நாள்ல செத்து போயிட்டானாமா அப்படின்னு சொல்லவே வருவான். உண்டா இல்லையா? அது ஏதோ கொரோனா காய்ச்சல்ட்டாங்களாமா, இவனுக்கு இன்னும் எச்ச பேதி ஆயிடும். ஏய், காய்ச்சல்ங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியின் உச்சம். ஒண்ணுதான், சத்தியம் ஒண்ணுதான், பொய் தான் பலது. சத்தியம் வந்து ஒண்ணுதான். உன்னுடைய உடல் உனக்காக மட்டும்தான் வேலை செய்யுது, யாருக்காகவும் வேலை செய்யல. இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவன் சொன்னது உள்ள போகாது. நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி அவனுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா மடக்கிடலாம். என்ன பண்ணா? காய்ச்சல் வந்ததுக்கு ஆஸ்பத்திரி போயிருந்தாங்க. அப்புறம் அங்க என்ன நடந்தது இவனுக்கு தெரியாதுல்ல. காய்ச்சல் வந்ததுக்கு ஆப்ரேஷன், இது என்னது, ஊசி மருந்து எல்லாம் கொடுத்தா அப்போ என்ன வேணா நடக்கலாம். அப்போ அதை நீங்க அதெல்லாம் விட்டுடுவீங்க. காய்ச்சல் வந்தா செத்து போயிட்டானாமா, ஒண்ணுக்கு போனது செத்து போயிட்டானாமா, இருமுனது செத்து போயிட்டானாமா, தும்முனது செத்து போயிட்டானாமா. இந்த தும்மலுக்கு நம்ம கிராமத்துல ஒரு நல்ல சொலவடை இருக்கு தெரியுமா? ஒரு தும்முனா அத்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது தும்முனா ஆயுஷ் 100 ரூபாவா சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? கேள்விப்பட்டது இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ தும்ம பலம் இருந்தால், 2 தும்ம பலம் இருந்தால் 100 ஆயுள் வாழ பலம் இருக்குடா அப்படின்னு அர்த்தம். நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆயுஷ் 100 சொல்றாங்களா இல்லையா? இப்ப வந்துருச்சா? ஞாபகம் வந்துருச்சா? எல்லாம் மறந்தே போச்சு ஐயா. தும்முனா ஆயுஷ் 100 சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ தும்ம பலம் இருந்தால் உன்னால் 100 ஆயுஷ் வாழ தகுதியானவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப தும்மலுங்கிறது நோய் கிடையாது, இருமலுங்கிறது நோய் கிடையாது. உன்னுடைய நோய் வராமல் இருப்பதற்காக உயிராற்றல் செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான செயல் அது. இதுக்கெல்லாம் மருந்து சாப்பிட்டா ஆப்பு உன் உயிருக்கு. ஒரு 5 வருஷம் முன்னாடி, ஒரு 8 வருஷம் முன்னாடி ஒரு தடுப்பூசி வந்துச்சு. 50 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போட்டுக்கலாம். என்ன தடுப்பூசி? இருமல், தும்மல், சளி, காய்ச்சல், வாந்தி, பேதி, இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பூசி போட்ட இதெல்லாம் வராது, நேரா அதுதான் வரும். சொல்லாம கொள்ளாம செத்து போயிடுவான். சொல்ல மாட்டான். இருமல் தும்மல் வந்தாதான்டா நீ மறுநாள் இருப்ப, இதான அர்த்தம்.
யாரும் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு தான் தடுப்பூசி. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சிக்னல்ஸும் மிக சரியாக நம்மை வழி நடத்துகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு நாய்க்குட்டியை விட நம்ம அறிவோடு இருக்கணுமா வேண்டாமா? ஒரு நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துருக்குறீங்களா? நீங்க அதுக்கு பிடிச்ச பிரியாணி, முட்டை, பால் என்ன வேணா கொண்டு போய் வைங்க, அதை அப்படியே பார்க்க ஓரக்கண்ணில் லூசு பையன் நட்டுருக்குறான். ஏடா நானே உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கிறேன், எனக்கு கொண்டாந்து எதை கொடுக்குறான் பாரு அப்படின்னு அது ஒரு லொக்கு விடும் பாருங்க. அப்ப அதுக்கு இருக்கிற அறிவை விட நமக்கு மேலான அறிவை ஆண்டவன் படைச்சிருக்கானா இல்லையா? நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கணுமா வேண்டாமா? ஆமா. ஸோ இதுதான் வியாதிகளை பற்றிய புரிதல் நமக்கு இருந்தா டயக்னோசிஸ்க்கு பற்றிய அவசியம் நமக்கு தேவைப்படாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி சரி. இந்த வியாதி ஏன் வருதுன்னு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்பவே புரிஞ்சிருச்சு. அதாவது இந்த இயற்கை விதிகளை நாம் மதிக்கலைங்கிறதுனால தான் வியாதி வந்துருச்சு. அப்போ இயற்கை விதிகள் என்ன? பசி. நம்ம பசிச்சு சாப்பிடணும். காலைல எழுந்திரிச்சது ஃபேக்ட்ரிக்கு வரணும்னா 8 மணிக்கு உங்கள் ஃபேக்ட்ரி, எனக்கு தெரியல டைம் கரெக்டாக, 9 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன். 9 மணிக்கு உங்கள் ஃபேக்ட்ரினா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு 8 மணிக்குள்ளே பசிக்கும். அப்போ தான் சரியாக இருக்கும். நீங்கள் எந்திரிக்கிறதே 7:45 எந்திரிச்சு அறக்க பறக்க ஒரு முழுகிட்டு காக்கா ஏட்டை, அப்புறம் சாப்பிடுன்னு சொல்லி அம்மா சொல்ல, இல்லைன்னா வீட்டுக்காரி திட்டா, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போங்க டைம் ஆகி போச்சு பஸ் வந்துடும் அப்படின்னா பசிக்குமா? பசியாத உணவு விஷம். அப்போ பசிக்க அளவுக்கு நம்ம ஆக்டிவிட்டிஸை ஒழுங்குபடுத்தணும். அப்போ எத்தனை மணிக்கு எந்திரிச்சா காலை கடன் முடிக்கணும், காலையில் சில விஷயங்கள்லாம் பண்ணணும், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு பசி வரணும், அப்போ சாப்பிடணும். அப்போ பசியை நம்ம கவனிச்சு சாப்பிடணுமா வேண்டாமா? பசி இல்லாத உணவு விஷம். பசிக்காம சாப்பிட்டீங்கன்னா விஷம். விஷம் சாப்பிட்டா நல்லா இருக்க முடியுமா? நோய் வரதான் செய்யும். ஆமா. அடுத்தது ருசியாத உணவு விஷம். நம்ம சாப்பிடும்போது என்ன பண்றோம்னா, எனக்கு தெரிஞ்சு 90% பேர் டிவிக்கு முன்னாடி உட்காந்து தான் சாப்பிட்றாங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் மொபைல் முன்னாடி உட்காந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் மொபைல் முன்னாடி டிவிக்கு முன்னாடி உட்காரதில்ல, எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனா, உங்க மனசெல்லாம் அங்க இருக்கும்போது உங்க உணர்வு அங்க போயிடுச்சுன்னா செரிமானம் இன்னும் ஒண்ணு நடக்காது. ஏன் நடக்காதுன்னு கேக்குறீங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அந்த டிவியில ஒரு அம்மா புக்குன்னு அழுதுகிட்டு இருக்கிறான் பாரு, எக்ஸாம்பிள். அந்த அம்மா காசு நிறைய வாங்கிட்டு நல்ல சீன் பண்றான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கூட ஐக்கியமாயிட்டீங்க. உங்களுக்கும் இப்ப நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, ஆனா நீங்களும் அது கூட ஐக்கியமாயி உங்க கண்ணில் தண்ணி தன்னால சொட்டுது. நீங்களா அப்படி தங்குறீங்களா பெண்கள்ல? அதனால தன்னால் சொட்டுது. இப்போ வாயில உமிழ்நீர் சுரக்குமா அப்படின்னா, நம்ம சிஸ்டத்துல நல்லா மனசுல வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல செரிப்பு நடந்தா இன்னொரு இடத்துல செரிப்பு நடக்காது. அதுவும் இது துக்கம், இது சந்தோஷம். துக்கமும் சந்தோஷமும் ஒட்டுக்க வருமா? வரவே வராது. அதனால நீங்க என்ன பண்றீங்க? சாப்பிடும்போது எவ்வளவு நேரம் சாப்பிடுவோம்? 4 மணி நேரம் சாப்பிடுறோமா? 15 இருந்து 20 நிமிஷம் அதிகபட்சம். இந்த 15 நிமிஷத்தை நம்ம ஏன் கான்சியஸா அக்கறையா அங்கேயே உட்கார்ந்து ஒரு யோகமா தவமா சாப்பிடக்கூடாது? நாம அப்படி சாப்பிட்டாதான் நம்ம குழந்தைங்க அப்படி சாப்பிடும். அப்பதான் நம்ம ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும், ஆரோக்கியமான சமுதாயத்தை. இதுதான் நம்ம பெரியவங்க சாப்பிடும்போது ஆண்டவனை கும்பிட்டுட்டு பொறுமையா சாப்பிடும்.